அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வாழைப்பழம் ரவையை வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு செவ்வாழை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து நம்ம மசிச்சுக்கிடலாம். முழு பழமாக இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ நம்ம மசித்த வாழைப்பழத்தை இது கூட சேர்த்துடலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா இதை குக் பண்ணிக்கோங்க. நெய்யிலேயே குக் ஆகணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாழைப்பழத்தை வச்சு பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஆப்ஷனல் தான், இது வேண்டானா விட்டுடலாம். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறது தான். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் 1/4 கப் ரவை நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கங்க. இதில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபடையில் நமக்கு இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இதில் ஃப்ரெஷ்ஷான துருவின கோகோனட் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்து அதையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ ரவை கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்குங்க. நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ பால் எல்லாம் கம்மியாகி திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காடமன் பவுடர் வாசத்துக்கு. ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். இப்போ மறுபடியும் சுகர் சேர்த்த உடனே லைட்டாக மெல்ட் ஆகும். இப்போ மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ண திக்காயிருச்சு. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு திக்காகணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கிடலாம். கையில் கொஞ்சமாக நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கிடலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம தயார் பண்ணியாச்சு. நான் ஒரு முக்கிலிப் கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு ரொம்பவும் செவந்து வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம எடுத்துடலாம். வாழைப்பழம் ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சாச்சு. ரொம்ப அருமையான ரெசிபி. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.